வேங்கைவேலை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ வேங்கைவேலோட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு சார்? 3 பேர்த்த வந்து குற்றவாளி அப்படின்னாங்க. அவங்கள ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களா? அதுதான் பட்டாலாம் குடுத்துட்டாங்கல்ல அப்புறமா. வீட்டுக்கு ரொம்ப நாளாக பட்டா கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு புரோக்கர் ஒருத்தர், புரோக்கர்னா அவரை கோச்சிப்பாங்க. இன்டர்மீடியேட்டர்னு சொல்லாமா? அவர் வந்து போய் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு எம்எல்ஏ அவர் போய் இந்தா பட்டா வச்சுங்க. பட்டாவா கேட்டேன். அட வச்சுங்க, இப்போ இவ்வளோ நாள் கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஒரு 3 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம், இப்போதைக்கு இந்த பட்டா வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களை சமாதானம் செய்கிற வேலையில் ஈடுபட்டார். இன்னும் அந்த மக்கள் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை. அவங்க அந்த போராட்ட நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். எத்தனை வருஷம் இழுத்துட்டு போவாங்க சார் இன்னும்? இல்லை, அது கூட சீக்கிரம் கூட முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி அவன் இன்னமும் சுதந்திரமாக திரிகிறான். அவனுக்கு நோக்கம் என்ன வரும்? இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணலாம். இதை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணால் அவனே தப்பிச்சிட்டான், அப்புறம் என்ன அப்படின்னு மக்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு சில இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் இல்லை ஆதிக்கம் எண்ணம் கொண்ட ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு உந்து சக்தியாக மாறிவிடும் தான் எங்களுக்கு வருத்தம். நாங்கள் வந்து பீ தண்ணியை குடித்தோம், நாங்களும் மூத்திரம் போனோம், பீயை போனோம், அது வயிற்றுலேருந்து போயிடுச்சு, மாத்திரை சாப்பிட்டோம், போயிடுச்சு சார். ஆனால் எங்கள் மீது அந்த தடவப்பட்ட அசிங்கம் இருக்குல்ல, அந்த அசிங்கம் பல ஆண்டுகளுக்கு மாறாது. என்ன சொல்லுவான், இவெல்லாம் வந்துங்க ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து கலந்துட்டேன்னு சொன்னானுங்க, கடைசியில் இந்த பயப்புழுங்களே கலந்து இவனுங்களே குடிச்சிருக்கானுங்க. ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீயை என்னையா டீ கிளாஸ் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கழுவி குடியானா கூட, பீ தண்ணியை குடிச்ச நீ பெத்தியா, அப்புறம் எங்கன்னா வெள்ளை சட்டை கிட்ட பொண்ணு பற்றியா, சட்டை பற்றியா, வெள்ளையும் சொல்லியுமா, பீ தண்ணியை குடிச்சதுங்க இதுங்க சின்ன வயசில் அப்படின்னு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தாலும் அந்த அவப்பெயர். நீங்கள் அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, இதுக்கு நீங்கள் எங்களை கொன்று இருக்கலாம்.